ஏ காய்ஸ் ரம்ஜான் டே 17 விளாக் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி எந்திரிக்கும் போது சம்பவங்க மணி 3:30 மணிக்கு அலாரம் வச்சா மணி 4:30 ஆச்சு. இப்போ எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு படம் வளர்க்கிட்டு அதாங்க டோக்கனு இங்கே பள்ளிவாசலில் சாப்பாடு டோக்கன் வாங்கிட்டு சாம்பாருங்க. இன்றைக்கி என்ன சாம்பார் முட்டை கிரேவி சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே சொல்லிட்டு ஒரு பைட் போயிட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாப்பாடு பள்ளிவாசலில். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மாங்காய் வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அப்படி இருந்துச்சுங்க. அப்படி சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. அப்புறம் ஃபைனலாக டீயும் குடிச்சாச்சுங்க. டீயும் குடிச்சிட்டு அப்படி டீ குடிச்சா தான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மணி 4:49 ஆயிடுச்சு. நோம்புக்கு டைம் ஆச்சு. அப்புறம் உது செஞ்சுட்டு ஃபஜர் தொழுவ போயாச்சுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபஜர் டைம் ஆகிடுச்சு. அப்படியே உது செஞ்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே தொழுறதுக்கு அப்படியே மணி பார்த்திங்கன்னா 5:37 ஆகிடுச்சு. அப்படியே சொல்லிட்டு காலைல மணி 6:18 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா ஜன்னலில் பார்த்தா விடிஞ்சு போச்சு. என்னன்னா சொல்லிட்டு சரி தூக்கமே வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொண்டு தூக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக குட்டி தூக்கத்தை போட்டாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் 11:26 ஆச்சு. லுஹர் தொழுதுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அசர் டைம் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 5:36. சரி பசங்க பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ண சொன்னாங்க. பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா பசங்க ட்ரெயிலாக எடுத்துகிட்டு முட்டை வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முட்டை ஹாஸ்டல் வாங்கி முட்டை என்ன பண்ண ஹாஸ்டல் முட்டை வாங்கி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்தாச்சுங்க. அப்படியே போய்ட்டு பிஸ்கெட் எடுத்தாச்சு. அப்புறம் போர்பன் எடுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் போர்பன் எடுத்து போட்டாச்சு பேஸ்கெட்டுக்குள்ளே. அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக வாங்கிட்டு அப்புறம் ஊறுக்காய் எடுத்தாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு பள்ளியாசலுக்கு வந்தாச்சுங்க. எல்லாம் வாங்கிட்டு பள்ளியாசல் நோம்பு திறக்க வந்தாச்சு. நோம்பு திறக்க சம்சா வடைலாம் இருந்துச்சு. அப்புறம் பேச்சம்பழத்தோட நோம்பு வந்தாச்சு.